வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நல்லூர். அதாவது யாழ்ப்பாணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகுரு ஆதிலிருந்து நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகுரு ஆதீன முதல்வர், அதாவது தவத்திரு வேலன் சுவாமிகள் தான். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெடுக்குநாரி மலை சிவன் ஆலயத்தை நோக்கி தான் ஒரு நாள் பயணம். அது வந்து ஒரு தரிசன யாத்திரை போல். இந்த தரிசன யாத்திரையானது இலங்கை முதலுதவி சங்க இந்து சமய தொண்டு சபையின் ஒழுங்கமைப்பில் வந்து நடாத்தி செல்லப்படுகிறது. இது வந்து நடேசர் அபிஷேகம் மாசி மகம் நாளினை முன்னிட்டு, அதாவது விசுவாவசு வருடம் மாசி 18ஆம் நாள், அதாவது திங்கட்கிழமை 2/3 அன்னைக்கு வந்து காலை 6 மணிக்கு ஆரம்பமாகி நெடுங்காணி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் வெடுக்குநாரி மலையை நோக்கி செல்கிறது. அங்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம், விசேட பொங்கல், சிவதாண்டவம் போன்ற பல நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற உள்ளது. அனைத்தும் நடைபெறந்து திரும்பும்போது வவுனியா வேப்பங்குளம் பத்திரகாளி அம்பாள் ஆலயம் சென்று விசேட பூசை வழிபாடில் ஈடுபட்டு மீண்டும் நல்லூரை திரும்புதலாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அங்கே போய் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கு சார். கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாயனைத்துலகும் கொழும்பில் ஆட்டத்தின் தேரியாய் நடிகாரே ஆட்டம் மனங்கழிய மகளோடே கலந்தவாள் கண்ணலோடு கலந்தாற் போல சுரந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் பெருமான் பிறங்களோரைந்துடையாய் பின்னோர்களேத்த மறைந்திருந்தாயம் பெருமான் பல்வினையே ஒளிக்கும் மொழியானே நீராயுருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவை மாமல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமேனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட பெருமானே போக்கும் வரவும் ஆக்குமென் காவலனே நான் பெரிய தேவொழியே ஆற்றின் பவல்லமே சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆக்கமாம் பையகத்தில் ரூபரே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானாருந்தார் அமுதே உடையானே வேற்றியார அழிவலர் உள்ளத்து ஆனந்த அம்பலம் மாடரங்காக வெளிவலர் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் அலிவலம் சுரக்க மன்னன் ஓட்டுரை அரசு செய்ய துறையிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அடங்கலோங்க
மங்களம் ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சுகமே சூழ்க எடுக்குநாடு ஆதிலிங்கேஸ்வர பெருமானுக்கு நல்லை கந்த பெருமானுக்கு ரோஹரா
கந்தனுக்கு வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வர பெருமானுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த மாசி மக நன்னாளிலே நடேசர் அபிஷேகம் இடம்பெறுகின்ற இந்த நன்னாள் திங்கட்கிழமை சோமவாரம் பூரணை இப்படி எல்லாமே சிறப்பாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்திலே இலங்கை முதலுதவி சங்கத்தினுடைய இந்து சமய தொண்டர் சபையினுடைய ஒழுங்கமைப்பிலே இப்பொழுது நல்லை கந்தபெருமான் சன்னிதானத்திலிருந்து வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை எங்களுடைய ஆதிலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்தை நோக்கிய இந்த தல யாத்திரை ஆரம்பமாகிறது. எல்லாம் வல்ல இறை சிவனுடைய அருட்கடாட்சம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய இந்த தல யாத்திரை சிறப்பாக ஆன்மீகமாக நடைபெற வேண்டும் என்றும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நன்னெறிகளோடும் அறநெறிகளோடும் வாழ வேண்டும் என்றும் எங்களுடைய ஈழத்து சைவ சமயம் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் சைவ பண்பாட்டோடு சைவ பாரம்பரியத்தோடு நல்ல விழுமியங்களோடு இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றும் அனைத்து நோக்கங்களையும் முன்வைத்து இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த விதத்திலே அடியார்களாகிய உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில அடியார்கள் புதிதாக இணைந்திருக்கிறீர்கள். அந்த விதத்திலே இந்த தல யாத்திரை என்பது நாங்கள் இன்றைய நாள் இப்பொழுது ஆரம்பிக்கிற இந்த தல யாத்திரையிலிருந்து இது இன்று மாலையிலே அல்லது இரவிலே நிறைவு செய்யப்படும் வரை நாங்கள் எல்லோரும் சைவ சமய ஆச்சார சீலர்களாக இந்த யாத்திரையிலே ஈடுபட வேண்டும். ஆண்கள் வேட்டி சால்வையோடு மேற்சட்டை இல்லாமலும் பெண்கள் சைவ சமய பண்பாட்டு உடைகளோடும் எங்களுடைய சிவசின்னங்களாகிய விபூதி தரித்து உருத்திராட்சம் இருப்பவர்கள் உருத்திராட்சம் தரித்து அந்த சைவ பொலிவோடு இந்த யாத்திரையிலே ஈடுபட வேண்டும். அது அடிப்படை விதியாக இருக்கிறது. ஏன் அவ்வாறு நாங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் எங்களுடைய உடை எங்களுடைய உடல் எவ்வாறு நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ அது எங்களுடைய மனதிலே செல்வாக்கு செலுத்துகிறது. மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது அதற்கு என்று ஒரு சீருடை இருக்கிறது. அந்த சீருடையோடு செல்லும் பொழுது அவர்களுடைய மனம் அமைதி நிலையிலே கற்றல் செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. தொழில் செய்பவர்கள் அந்தந்த தொழிலுக்கென்று ஒவ்வொரு விதமான சீருடைகள் இருக்கின்றன. அவற்றை அணிந்துதான் தொழிலுக்கு நாங்கள் செல்லுகிறோம். அப்போ அந்த அடிப்படையிலே சைவ சமயிகளாக நாங்கள் ஒரு சைவ சமய ஒரு தல யாத்திரையிலே ஈடுபடும் பொழுது அந்த பண்பாட்டோடு நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுடைய மனம் இறைவனோடு ஒன்றித்து இருக்கும். அதே போல மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் இன்றைக்கு இறை சிவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எந்த வார்த்தைகளை கதைப்பதாக இருந்தாலும் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசக்க ஆலயத்தும். இப்போ இன்றைக்கு ஒரு நாள் முழு நாள் விரதம் என்று எடுத்தாலும் எங்களோட மனதை கட்டுப்படுத்துவதற்கான விரதம். ஆக எப்படி மனம் கட்டுப்படப்படுகிறது என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இங்கே சிறுவர்கள் இளையவர்கள் பெரியோர்கள்
என்று எல்லோருமே இந்த யாத்திரையிலே பங்கு பெற்றும் பொழுது, எல்லோரும் ஓர் அணியாக நாங்கள் செயற்படும் பொழுது எங்களுடைய தனிப்பட்ட சில விருப்பு வெறுப்புகளை, தேவைகளை விட்டு கொடுத்து எல்லோரும் நடப்பதன் ஊடாக எங்களுடைய மனம் ஒரு படிநிலைக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாள் முழுக்க நாங்கள் இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டு, இறை சிவன் சைவ சமயத்தவர்களை பொறுத்தவரையிலே முழுமுதற் கடவுள். அதேபோல் நீங்கள் விரும்பி வணங்குகின்ற எந்த தெய்வங்களாக இருக்கலாம், சிவன்தான் விநாயக பெருமானாக வருகிறார், சிவன்தான் அம்மனாக வருகிறார், சிவன்தான் முருகனாக வருகிறார், சிவன்தான் அனைத்துமே. ஆகவே நீங்கள் எந்த வடிவங்களிலே இறைவனை வழிபட்டாலும் அது சிவனையே குறிக்கிறது என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் மனதிலே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதே போல இந்த சைவ சமய சின்னங்களிலே விபூதியும் ருத்ராட்சமும் ஸ்தூலமான சின்னங்கள். சூட்சுமமான சின்னம் என்பது திருவைந்தெழுத்து, பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற திருவைந்தெழுத்து. ஓம் நம சிவாய. தீட்சை பெறாதவர்கள் ஓம் நம சிவாய சொல்லலாம், தீட்சை பெற்றவர்கள் ஓம் சிவாய நம சொல்லலாம். ஆக அந்த அடிப்படையிலே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுன்னா நமச்சிவாயவே, நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க ஆடியிருக்கிறார். ஆகவே நமச்சிவாய அந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இன்றைய தினம் மூலம். ஆகவே முடிந்தளவு இன்றைய தினம் எங்களுக்கு இந்த யாத்திரை எவ்வாறு இறைவனாலே வழிநடத்தப்படுகிறதோ அதை இறைவனுடைய வழிநடத்தலாக ஏற்றுக்கொண்டு அந்த மனப்பக்குவத்தை மேற்கொள்ளுவோம். வெடுக்குநாரி ஆதிலிங்கேஷ் ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சுகள் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றுதான் முதல் தடவை ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் அந்த அனுபவத்தை உணர முடியும். ஏற்கனவே அந்த அனுபவத்தை பெற்றவர்களும் மீண்டும் நல்ல ஒரு சிவனுடைய அற்புதத்தை இன்று பெற முடியும். அந்த இயற்கை எழில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே, அந்த வெடுக்குநாரி மலையிலே அந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமான் அங்கே அமைந்திருக்கிறார். அவருடைய அந்த ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய அந்த அமைவு இயற்கையாகவே அங்கே சிவலிங்கம் அமைந்திருக்கிறார். நாங்கள் தரிசனம் செய்வோம். அப்படி இயற்கையாகவே இருக்கக்கூடிய, தாந்தோன்றியாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை நோக்கி எங்களுடைய யாத்திரை இந்த புனித நாளிலே இப்பொழுது ஆரம்பமாகிறது. எல்லாம் வல்ல இறை சிவனுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து ஆசி கூறி நிறைவு செய்கின்றோம். ஓம் நம பார்வதி பதையே. நீங்க வேற ஏறுங்க அது வாங்கி போட்டு வருங்க எல்லாரும் சாமியார. தம்பி போனோம். சரி சரி ஆறுதல ஒரு 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 அந்தரப்படா எல்லாரும் வர்றான். அந்தரப்படா உடுப்பு வைக்கிறீங்க.
சரி